ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடம் கடைசி மாசமான பங்குனி மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பங்குனி மாசம் அப்படின்னாலே எல்லாரும் ஞாபகத்துக்கும் வர்றது முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது தான். இந்த பங்குனி உத்திரம் இந்த மாசம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரலுக்கு 11, பங்குனிக்கு 28ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சூரிய பகவான் மீனராசியில இருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் மிதுனத்திலிருந்து 24ஆம் தேதி கடகத்துக்கு போய் நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமாயிருக்காரு. அதிசாரத்துல பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மறுபடியும் மீனராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மீனத்துல உச்சம். அப்ப நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காரு. மகா சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 15ஆம் தேதி பங்குனிக்கு 15, மார்ச்சுக்கு 29 மீனராசிக்கு சனி பகவான் போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நாம பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி சொல்றது, எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மாசம் தான் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கறதுல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க. 7.5 சனியில விரைய சனியை முடிச்சாச்சு. விரைய சனி கூட ஏதோ செலவு தான் வச்சுது, ஏதோ வீடு கட்டினேன், புள்ளையோளுக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற ரீதியில ஒரு 50 வயசை கடந்தவங்க அந்த 30 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு 2ஆம் சுற்று சனி வரும் சொல்லும் இல்லையா, பொங்கு சனி. பொங்கு சனியில இருந்தவங்க ஒரு வீடு கட்டியிருக்கலாம், திருமணம் பண்ணிருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சிருக்கலாம், ஒரு இடங்களை வாங்கி போட்டிருக்கலாம். இந்த மாதிரி விரைய செலவுகளை கொடுத்து இதனால கடனாளியாவும் ஆக்கியிருப்பார். கண்டிப்பா கடன் அப்படிங்கிறது ஆயிருக்கும். கடன் இல்லாத கும்பராசிக்காரர்கள் இருக்கவே முடியாது. விரைய சனியை கடந்துட்டீங்க. ஆனா ஜென்ம சனியை கடக்கிறதுக்கு தான் நீங்க படாத பாடுபட்டீங்க. என்னத்த சொல்றது போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களோட தன்னம்பிக்கையவே உடைச்சிருக்கும். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை உடையும் போதுதான் மனுஷன் தான் மேல உள்ள நம்பிக்கை இழந்துட்டு தப்பான முடிவுகள் எடுக்கிறான், மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். இந்த தன்னம்பிக்கை இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? தானால முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட நம்ம அவ்வளவுதான் போல இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, தேக ஆரோக்கியத்துல கை வச்சிரும். உடல்ல வலுரிடா வாட பாத்துவோம், என்னால மூட்டை தூக்கி கூட சம்பாதிக்க முடியும், இந்த வேலை இல்லைன்னா என்ன, ராப்பகலா உழைச்சாவது 10 ரூபா கடனை அடைப்பேன், எல்லாத்தையும் பாத்துக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது உடல் பலம் அப்படிங்கிறது தான். உடல்ல பலம் இருந்தாலே மனசுல பலம் வந்துடும். அந்த உடல்லயே தான் பலம் இல்லாம ஆக்கி பிடிச்ச ஜென்ம சனியே. அதனால ஒடுங்கி போய் உட்காந்துருப்பீங்க. நம்ம பார்த்து லவோண்டு பயலா இருக்கிறவங்க நம்மள்ட்ட தாண்டி குதிக்கிறான், அந்த அளவுக்கு நம்ம நிலைமை ஆகி போச்சு அப்படிங்கிற நிலைமை இந்த ஜென்ம சனி உங்களை கொண்டாந்து விட்டுருக்கோம். நிறைய மன உளைச்சல் கொடுத்துருக்கோம். தூக்கமில்லாத இரவுகளை கடந்திருப்பீங்க. நம்ம யாரை நல்லவன் நினைச்சோமோ அவங்க நமக்கு எதிரியா இருந்திருப்பாங்க. இப்படி பலவிதமான பாடங்களை சனி உட்காந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு மோசமான ஜென்ம சனி அப்படிங்கிறது இந்த பங்குனி 15ஆம் தேதி முடிவுக்கு வருது. இருந்தாலும் 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. குடும்ப சனி, தனவாக்கு குடும்ப சனி, பாத சனி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கு. இருந்தாலும் இது பெரிய அளவுல மோசம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ம சனியவே பார்த்தவங்களுக்கு பாத சனி அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. இந்த பங்குனி மாசம் 15ஆம் தேதி அந்த நாள் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. முதல் சுற்று, அதாவது 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களா இருந்தா திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க. 30 வயசுக்கு மேற்கொள்ளவர்கள் உள்ளவங்க இருந்தீங்கன்னா திருக்கொல்லிகாடு போயிட்டு வாங்க. அது மாதிரி பெண்கள் யாராவது கும்பராசிக்காரர்கள் நம்ம வீடியோ பாக்குறவங்க இருந்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல இருக்கிற குச்சனூர்ல இருக்கிற சுயம்பு சனீஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. ஓரளவுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சரி, இந்த பங்குனி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துல இருக்கு. இது எல்லாமே நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான். அது உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, ஜென்மசனி கழிஞ்சா கொஞ்சம் நல்லது நடக்குது போல இருக்கே அப்படின்னு நீங்க உணர தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு மாத கிரகங்களோட நிலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நீசத்துல வக்கரத்துல புதன் 2வது வீட்டுல இருந்தாலும் பிள்ளைகளால சொத்துக்களால பிரச்சனை அப்படிங்கிறது தலை தூக்கினாலும் எல்லாத்துலயும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். அதுல மாற்றம் இல்லை. பிள்ளைகள் வழியில ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கல்யாணத்துல பிரச்சனை, தடங்கள் இப்படி இருந்தாலும் அதை கடந்து நீங்க ஜெயிச்சிருவீங்க.
பங்குனி 4ஆம் தேதி கும்பராசியான உங்களோட சொந்த ராசிக்கே புதன் வரார். 5க்கும் 8க்கும் அதிபதியானவர் உங்களோட ராசியில வந்து வக்ரம் பெறும் பொழுது நிறைய நன்மைகள் அப்படிங்கறத கொடுப்பாரு. அதே மாதிரிதான் உங்களுக்கும் பூர்வீக சொத்து தொடர்பான விவகாரங்களை மட்டும் டச் பண்ணாதீங்க. கிடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கோ. விற்கிறதோ வைக்கிறதோ வழக்கு போடுறதோ கேஸ் பார்க்கறதோ வாய்தா வாங்குறதோ எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 நாளைக்கு தள்ளி போடுங்க. மீதி எல்லாம் நல்லதா நடக்கும். அது மாதிரி எதிரிகளோட பலம் லேசா கூடுற மாதிரி தெரியும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எதிராளிகளோட பலம் அப்படிங்கிறது கூடுது அப்படின்னா அதுக்கு தக்கன சிந்திச்சு வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு புதன் கொடுப்பார். ஏன்னா அவர் தான் வந்து புத்தி காரகன், ராசிக்குள்ள இருக்கார். அப்படிங்கும் போது உங்களை விதவிதமா யோசிக்க வைப்பாரு. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அப்படியே அடியோட அடிச்சு தள்ளிட, வேரோட சாச்சிட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சு தள்ளி வெற்றி அப்படிங்கிறத அடைவீங்க. குறிப்பா வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் இருப்பான், நம்ம போட்டு கொடுக்கறது, அங்க உள்ளது இங்க சொல்றது, இங்க உள்ளது அங்க சொல்றது, எப்படா நம்மளை காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஆதாரத்தோட பிடிச்சி கொடுப்பீங்க. அப்பா இந்த சார் இந்த வேலையை நான் செஞ்சேன், இவர் இது மாதிரி பண்றாப்ல அப்படிங்கிறதுக்கு உரிய ஆதாரத்தோட நிரூபிச்சு எல்லாம் வேலையை விட்டே அனுப்பி விடுவீங்க. அப்படி ஒரு விஸ்வரூபம், நல்ல புத்தி வேலை செய்யும் உங்களுக்கு. அது மாதிரி சொந்த தொழில் தலைகீழ இன்னும் தண்ணி குடிச்சு பார்த்துட்டேன், பெரிய அளவுல வருமானம் இல்லை, எண்ணெயை தடவிட்டு மண்ணுல புரள்றேன், மண்ணு ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற நிலைமெல்லாம் மாறி தொழிலை எப்படி எடுத்துட்டு போனா அது ஜெயிக்கும், வியாபாரத்தை எப்படி பெருக்கலாம், அதுக்கான சிந்தனை அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்ப இவ்வளவு நாளா நாம பண்ணது பூரா தப்பு, இது ஒரு சின்ன மேட்ரு, இதை யோசிக்காம விட்டோம்டா நாம அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு புத்தி அப்படிங்கிறது நல்லா வேலை செய்யும். அது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க, உங்களை விட பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய எதிராளிகள்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அணைச்சிப்பீங்க டப்புன்னு. எதுக்க முடியாதுப்பா இவங்களை இவ்வளவு நாளா எதிர்த்து நம்ம தேவையில்லாத நட்டம் அடைஞ்சதுதான் மிச்சம், அப்ப அவங்க எல்லாம் கையிலேயே வச்சுக்கிறதா நமக்கு நல்லது, இவங்க தான் நமக்கு பலம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அரவணைச்சு பக்கத்துல வச்சுப்பீங்க. அந்த புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். கடந்த காலகட்டத்தில் கோபத்தால ஆத்திரத்தால இழந்ததை எல்லாத்தையும் இப்ப அமைதியா மீட்டெடுப்பீங்க. அப்படி ஒரு நேரம். மீனத்துல சுக்கிரன் உச்சமாவும் வக்கரமாவும் இருக்கார். 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சம் வக்கரம் அப்படிங்கும் போது சில பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கலாம், ஒரு வண்டி வாங்கிட்டேன்டா அப்படின்னு நீங்க சந்தோஷமா சொல்லிக்கலாம். நடந்து போனவங்களுக்கு ஒரு சைக்கிள், சைக்கிள்ல போனவங்களுக்கு ஒரு பைக்கு, பைக்ல போனவங்களுக்கு ஒரு காரு. அது மாதிரி அடுத்த கட்ட வாகன முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. அது மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 24 தேதி வரைக்கும், பங்குனி 24 தேதி வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்க. அதாவது பூமி காரகன் பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்காருன்னா விவசாயம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பயிர் விளைச்சல் அவ்வளவு நல்லா இருக்கும், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 10 மூட்டை விளையிற இடத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா 15 மூட்டையா விளையும். பக்கத்து கொள்ளக்காரன் பார்த்து ஆச்சரியப்படுவான். அந்த அளவுக்கு பரவாயில்லையே என்ன போட்டான் அப்படின்னு நம்மள வந்து கேட்பாங்க, என்ன விதைப்பா போட்டேன், என்ன மருந்து வச்ச, என்ன உரம் போட்டேன் அப்படின்னு நம்மளை கேட்கக்கூடிய அளவுக்கு விவசாயம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது இந்த குறுகிய கால பயிர்கள் இருக்கு பாருங்க, காய்கறி பழம் கீரை இந்த மாதிரியான பயிர் விளைச்சல் மூலமா அற்புதமான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி சந்தையிலயும் உங்களோட விளைச்சலுக்கு நல்ல விலை அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதுவும் ஒரு அற்புதமான யோகம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பங்குனி 27ல உங்க ராசியில இருக்கிற புதன் மறுபடி தன வீட்டுக்கு போய் நீசமாயி புதாதித்ய யோகம், நீசபங்க ராஜயோகம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லிடலாம். இதுவும் ஒரு நல்ல நேரம் தான். அப்ப இந்த ஜென்மசனி கழியுது 15ஆம் தேதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அடுக்கடுக்கா நன்மைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். பரவாயில்ல, ஜென்மசனியை விட பாதசனி நல்லா இருக்கு, ஜோசியர் சொன்னாரு இந்த வாட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு, அது கொஞ்சம் பலிக்குது. இவ்வளவு நாளா கெட்டதுதான் பலிச்சது, நல்லது பலிக்க மாட்டேங்குது, இப்ப நல்லது பலிக்க ஆரம்பிச்சிருச்சுரா அப்படின்னு நீங்க நம்பக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். தொடர்ந்து சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமா படைச்சு காக்கைக்கு எண்ணம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.